ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்லத்தம்பி யூடியூப் சேனலுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போ ஒரு நல்ல கருத்து, ஒரு வீடியோ பேச தான் வந்திருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம். அனைவருக்கும் நன்றி. என் தாய் தந்தைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன். இப்போங்க நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வந்து உடம்பு ஏற்றணும்னு சொல்லிட்டு அது போகிறாங்களா, அதை பற்றி தாங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு காசு கட்டிடுவாங்க. ஒரு வாரம் போவாங்க, அப்புறம் போகாமல் அப்படியே விட்டுருவாங்க. காசு கட்டின காசு வேஸ்ட்டாகி போகும். இவங்களுக்கும் ஒரு இது இல்லாமல் போயிடும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்புறம் மறுபடியும் போவாங்க, வேறு ஒரு ஜிம்முக்கு போவாங்க. அங்கே போய் காசு கட்டுவாங்க. 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்கிறாங்க. ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் கட்டிடுவாங்க ஆசைப்பட்டு. ஆனால் இவங்க போக மாட்டாங்க. இல்லை குடும்ப சூழ்நிலாவோ இல்லை இவங்க பெரும்பாலும் வந்து போக மாட்டாங்க. ஜிம்முக்கு வந்து போகாமல் அப்படியே இதாகிடும். அதே மாதிரி ஏன் நான் இந்த ஜிம்மை பற்றி நான் வந்து சொல்கிறேன்னா, இதை பற்றி நான் ரொம்ப நாள் நான் வந்து ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். சென்னையில் இருக்கும்போது ஜிம்மு, கராட்டா கிளாஸு இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து ஆர்வம். அதில் அந்த நமக்கு எதோ நல்லா ஒரு ஆர்வமாக இருக்கோ, ஒரு இது இருக்கோ, அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அதை பற்றி சொல்கிறேன். நிறையா ஜிம்மில் போய் நானும் பண்ணியிருக்கேன். இதே தான் ஒரு ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் உடம்பு நல்லா ஏற்றணுன்னா அப்புறம் அப்படி விட்டுறது, அப்புறம் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறமேல எதுக்கு நம்ம வந்து காசு கட்டி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஜிம்முக்கு நம்ம எதாவது 10 நாள் போனாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜிம் இருக்குது, அந்த மாநகராட்சி அந்த கிரவுண்டெலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் காசு இப்படி போய் பண்ணிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கவர்மெண்ட்டே மாநகராட்சியிலே வச்சுருப்பாங்க. வெயிட் அடிக்கிறது அது இதெல்லாம் பயங்கரமாக அது மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிம்முக்கு போகும்போதே அந்த ஒருத்தர் வந்து 4 வருஷம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அப்போ தான் போயிட்டு ஒரு மாதம் தான் ஆச்சு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி. கூட ஒரு நண்பர் இருந்தவர், அவர் ஃபுல் வெயிட் போடுவார். அவர் வந்து இந்த இதில் இருக்கிற மிஷினில் இருக்கிற ஃபுல் வெயிட் அந்த பின்னை போட்டு அடிச்சிட்ருப்பார் எல்லாமே. இவர் தான் அங்கே வந்து எல்லாமே அடிச்சிட்ருப்பார். அந்த ஃபுல் வெயிட் போடுவார். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் நானும் ஃபுல் வெயிட்டை போட்டு அடிச்சிட்டேன். ஃபுல் வெயிட்டே வந்துச்சு. அவருக்கு வந்து என் மேலே பார்க்கும்போது ஒரு இதாகிடுச்சு, ஒரு போகிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஏடா அவன் நேற்று வந்தால் அவ்வளோ வெயிட்டு நம்ம வந்து 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம், இந்த வெயிட் போடுறானே அப்படின்னு. காரணம் வந்து அது இல்லைங்க. நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். எல்லா வேலையும் சரி, இந்த கூலி வேலை, இந்த மண் குடைக்கிறது, கட்டட வேலை இதெல்லாம் பயங்கரமாக செய்வேன். ரொம்ப கடினமான அது. சின்ன வயசுலேருந்து அது எனக்கு வந்து பழகிடுச்சு. அப்புறம் அந்த வெயிட் என்ன ஜிம்மு வெயிட்டெல்லாம் அந்த ஒரு இதில் தான் நான் போய் பண்ணுறது. நல்லா பண்ணேன். நல்லா வெயிட்டெல்லாம் நல்லா வந்துச்சு. நல்லா உடம்பு நல்லா ஏறுனுச்சு. ஸ்டைல் பயங்கரமாக வந்துச்சு. இது முன்னாடி கூட அந்த போட்டோ போட்டிருப்பேன் பாருங்கள். சென்னையில் இருக்கும்போது அந்த இது பண்ணலாம், இந்த சிகரெட் அடிக்க மாதிரிலாம் போட்டோலாம் போட்டிருப்பேன். தயவுசெய்து யாருங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், யாரும் அடிக்காதீங்க. அது ஸ்டைலுக்கு வேண்டி எடுத்தது. சினிமாவில் ஜாயின் பண்ணால் அந்த இதுக்கு வேண்டி எடுத்தது அது, அந்த போட்டோ. சரிங்களா? நீங்கள் அதான் சாக்குன்னு நினச்சிட்டு சரி இவர் தான் நண்பர் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு, அது சும்மா போட்டோவுக்கு வேண்டி எடுத்தது தாங்க. தயவுசெய்து அதை இது பண்ணாதீங்க. போட்டோவுக்கு வேண்டி, சினிமாவுக்கு வேண்டி இப்படி எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டி தான் அப்படி அந்த போட்டோவை வந்து சிகரெட்டு குடிக்கிற மாதிரி. அதே நான் கூட பற்ற வைக்கல. பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து இருந்தால் அவர் தம் அடிப்பார். அவர் பற்ற வச்சு என்கிட்ட கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் அந்த சிகரெட் இப்படி வச்சு அந்த போட்டோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு இதாகிடுச்சு. அப்படியே புறையேறிடுச்சு. அந்த புகை வந்து மூக்குள்ளே ஏறிடுச்சோன்னே இருமல் வந்துடுச்சு. போட்டால் தானே டக்குன்னு சொன்னால் அப்புறம் இருமிட்டேன். பாப்பா அந்த சிகரெட் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் நான். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் அப்போ ஆரம்பத்துலேருந்தே இல்லை. இந்த பீடி சிகரெட்டை பழக்கம் எங்கள் அண்ணனுக்கோ தம்பியோ யாருக்குமே இல்லை எங்கள் குடும்பத்தில். அது வந்து ஒரு ஆய்வு வந்து இந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறது வந்து ஒரு ஆய்வில் வந்து சொல்கிறாங்க, இந்த சின்ன வயசில் வந்து தாய்ப்பாலை வந்து அவங்க வந்து சரியாக குடிக்கலனாக்க இங்கே ஸ்மோக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கும்போது எங்கே போனாலும் லைப்ரரியில் போய் புக்கு படிக்கிறது, அதில் கொஞ்சம் நல்ல ஆர்வமாக இருக்கும். நல்லா ஏதாவது நல்லா ஒரு மெடிக்கலு, இந்த மருத்துவ புக்காக போய் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது, நல்லா கொஞ்ச நேரம் அந்த நல்லா ஊர்ந்து படிக்கிறது, கவனம் செலுத்தி படிக்கிறது, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒரு படித்த ஒரு விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணிடுவேன். 4 பேர்த்துக்கு சொல்லுவேன். அது மறக்கவே மறக்காது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லணும், அந்த நல்ல எண்ணம் இருக்குது பாருங்கள்,
அதான் பெரிய விஷயமே. நான் அன்றைக்கி நிறையா பேர்த்துட்ட நான் வந்து அதை வந்து சொல்லியிருக்கேன். பெரிய சொல்லுவாங்க. சிலவங்க வந்து கேட்பாங்க, சிலவங்க கேட்காம போவாங்க. சரி, நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகி போச்சு. யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணது நல்ல ஒரு வாய்ப்பாகி போச்சு நமக்கு. நல்ல நம்மளோட கருத்துக்களை சொல்கிறதுக்கும், நம்மளோட எண்ணங்களை சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி தான் நான் இது ஆரம்பித்தது. இதுதான் அந்த இது ஜிம்முன்னு சொன்னோம்லங்க, அதுக்கப்புறம் அதையோட விட்டுட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு காசு கொடுத்து வைக்கணும். கவர்மெண்ட் ஜிம்மில் போய் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம தேவைப்படும் போது போகிறத விட்டுறது அந்த மாதிரி இருந்தேன். நம்ம வந்து இந்த ஜிம்முக்கு வந்து போகிறோம்னா பெரிய ஒரு இந்த ஸ்போர்ட்ஸில் போகணும், அந்த மாதிரி சாதிக்கணும், அந்த மாதிரி போகணும். அவங்க வந்து ஜிம்முக்கு காசு கட்டி டைம் கரெக்டாக இது பண்ணி போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த பீடி சிகரெட் இதெல்லாம் போடுறாங்க பாருங்கள், பாக்கு, இதெல்லாம் போடவே கூடாது. டோட்டலாகவே நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டு போனாங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. அவங்க இதையும் வச்சுக்கிட்டு அதையும் இது பண்ணிட்டு இருந்து போனாங்கன்னா அது பண்ண முடியாது அவங்க. அப்புறம் அந்த ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன எக்ஸசைஸ் வீட்டிலே பண்ணலாம். சிட்டப்ஸ் பண்ணாவே போதும். பாருங்க, இப்படி காதை பிடிச்சிட்டு சிட்டப்ஸ் அப்படியே உட்காந்து எந்திரிக்குது. இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். அவங்க வந்து சிறு துளி பெருவெள்ளம் இது வந்து நல்லா பண்ணி 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 நல்லா பழகிட்டாங்கன்னா, நல்லா அதுக்காக தான் ஓகே ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் போய் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றுறது இது பண்ணுறதுலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் எல்லோரும் போய் காசு போய் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போகிறேன் ஒரு 10 நாள் போவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது பீடி சிகரெட்டு குடிச்சிட்டுலாம் அங்கே எதுக்கு போகிறாங்க? போகாதீங்க. பீடி சிகரெட்டு குடித்தா அதே உடம்பு கெடுதல் தான். அப்புறம் அது பண்ணிவிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போகிறது எதுக்கு? உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நம்ம வந்து போகிறோம் ஜிம்முக்கு. அப்புறம் இதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதையும் பண்ணக்கூடாதுல்ல. ஒன்று அதுவான்னு முடிவு பண்ணிடணும். முடிவு டக்குன்னு எடுத்துருங்க, அது நல்லது. இப்போ சரி நாளைக்கு இந்த முடிவு எடுத்துக்கலாம், நல்ல விஷயங்கள சொல்கிறேன். நல்ல விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்கெல்லாம்? அன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் சொல்லியிருக்காங்களே. அந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் நானும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நாளைக்குன்னு சொன்னதெல்லாம் அப்போ வருஷம் தாண்டி போயிட்டுருக்கோம், அது நாளைக்கு ஆகாது. உடனே நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை அப்படியே நல்ல விஷயங்கள உடனே ஸ்டார்ட் பண்ணணும். அது நல்லது. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.